ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக திருப்பூரில் ரித்தானியா அவர்களுடைய டவுரி கேஸில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது குற்றவாளி இவர்தான் அப்படின்ற மாதிரி மக்களே வந்து கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஒவ்வொருத்தவங்களுடைய அப்ரோச்சும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயும் அது வேலிடான பாயிண்டாகவும் இருந்தது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்றதற்காகத்தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயங்கள் பேசும் பொழுதும் ரித்தானியா அவர்களுக்கு ஏற்பட்ட கொடூரம் என்ன அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஈஸியாக யூகிக்க முடியுது. ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ரித்தானியா அவர்கள் ஒரு ஆடியோ ஃபைல் கொடுத்தும் எஃப்ஐஆராக இன்னும் மாற்றாமல் இன்னும் அந்த மாமியாரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிருக்காங்க போலீஸ் அப்படின்றதுல ரொம்ப அதிருப்தியாகி இன்னைக்கு ரித்தானியா அவர்களுடைய தந்தையே கை கூப்பி மக்கள் கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அப்படி நெஞ்சமெல்லாம் வந்து பதறுது. ஸோ அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அந்த வால்வோ கார் வந்து வாங்கினாங்கல்ல, அது இன்னமும் வந்து அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது சிசிடிவி இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. ஒரு வாரம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வால்வோ கார் வந்து வீட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறப்ப என்னங்க இது? அதாவது வியாபாரம் பண்ணுறாங்களா கல்யாணம் பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த ஒரு தாக்கத்தில் மக்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்த செக்யூரிட்டி அஜித்குமார் அவர்கள் வந்து இறந்தார்ல, அதில் நிறைய கான்ஸ்பிரசி இருந்தாலும் இதனால்தான் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா வியூகங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அதில் பேசிக்காக ஒரு விஷயம் வந்து ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பேசணும். ஸோ டோட்டலாக 4 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ஏன்னா அது பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வீடியோ ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரித்தானியா அவர்களுடைய ஆடியோ வந்து 5 நிமிடங்கள் வந்து கைப்பற்றிருக்காங்க போலீஸ். ஆனால் அதை வச்சு எஃப்ஐஆர் போட முடியல அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது நமக்கு வந்து அது வந்து ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வந்து ஆதாரம் இல்லாமல் இப்போ ரித்தானியா அவர்கள் இவங்க காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி, இல்லை இவங்க காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி நமக்கு கிடைத்ததுனால தான் அவங்களால வந்து அதை எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியுது. இல்லாட்டி இதை எப்படி திருப்பி இருப்பாங்கன்னு பாருங்களேன். அவளுக்கு இன்னொரு கள்ளக்காதல் இருந்திருக்கு, காதல் இருந்திருக்கான், அவங்க வந்து அதை பார்க்கறதுக்காக இதை வந்து மறைக்கிறதுக்காக தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது எப்படி இந்த வீட்டில் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஊதி விட்டுருப்பானுங்க. பட் ரித்தானியா சைடில் இருக்கக்கூடிய வக்கீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய ஆதாரம் கொடுத்தும் எஃப்ஐஆர் அதை கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க, அது ஏன்னு தெரியல. அதனால் நாங்கள் நீதிமன்றத்தில் இப்போ என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற உத்தரவிடுங்கள் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாகவே வந்து இப்போ ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது மனதுக்கு ஒரு தைரியம் வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட போய் நேராக இந்த குடும்பமாக போய் அவங்க வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இன்னமும் இந்த சித்ராதேவி அப்படின்ற அந்த ஒரு ராட்சசி வெளியே தான் இருக்குது, சுற்றிட்டு இருக்கு. ஸோ அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. மாமனாரையும் புருஷனை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல் நியூஸில் எப்படி வந்துச்சுன்னா சித்ராதேவி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வந்து நம்ம நேற்று காலையில் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, நமக்கு தெரியாது. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களும் வந்து வெளியே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கைது பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து குடும்பம் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த பையன் மேலே கூட ஒரு பெரிய இது இல்லை, அவர் கொஞ்சம் சாஃப்டான பையன் தான் அப்படின்னு சொல்லி ரித்தானியாவுடைய அம்மா சொல்லும் பொழுது நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இந்த விஷயம்லாம் ரித்தானியா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சு அவங்க ஏன் அந்த பெண்ணை விட்டாங்க? அதாவது போன பிறகு உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து நீதி கிடைக்கணும், நேர்மை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி உட்கார்றதுக்கு என்ன பிரயோஜனம்? இருக்கிறப்பயே ஏன் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து ஒருவேளை இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நான் என்ன விசாரித்த வரைக்கும் நான் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 4 பேர்கிட்ட பேசணும். அதில் ரித்தானியாவோட ஃபேமிலிக்கு தெரிஞ்ச சர்க்கிள், அவங்க கூட பழகினவங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ நிறையா பத்திரிகையில் வந்து இப்போ பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, அங்கே இருந்தவங்க அப்படின்ட்டு. அதன் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம். நம்ம அவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்க சொன்ன திடுக்கிடும் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இவங்க தான் அதை பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த பொண்ணு வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அனுப்பியிருக்காங்க, ரித்தானியாவுடைய அம்மா. அதுக்கடுத்து ஒரு முடிவு எடுத்த பிறகு என் பொண்ணு வந்து போல்டாக ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி அதை நியாயப்படுத்துகிறாங்க எப்படி அப்படின்ற மாதிரி தெரில. ஏன்னா
அவங்க அப்பாவும் அதான் சொல்றாரு, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு அவ வாழ்ந்து செத்துட்டா அப்படின்ற மாதிரி. அப்ப இதுதானா கல்ச்சர்? இது கிடையாதுங்க. இது மேல மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து பழைய டைம்ல இருந்தாங்க. பட் இப்ப இருக்கிறதுல அவங்கள்ட்ட காசு இருக்கு, வேற என்ன இருக்கு, கௌரவம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக அந்த பிள்ளையோட உயிரை வந்து இவங்களே பறிச்சிட்டாங்களா? அப்ப எப்படி இந்த வினோதினி அவர்கள், வினோதினி வைத்தியநாதன் அவர்கள் அவங்க இன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்து வரதட்சணை குடுத்தவங்க, வாங்குனவங்க ஒரு பக்கம் தப்புன்னு சொல்றீங்களோ, குடுத்தவங்க யாரு? இப்ப அவங்களும் வந்து தப்பு தானே பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களையும் நீங்க வந்து ஏன் கைது செய்யப்படல? அவங்களையும் கைது செய்யுங்க அப்படின்ற மாரி இவங்க கொந்தளிச்சிருக்காங்க. அதுக்கு நெறைய பாசிட்டிவ் கமெண்ட் கீழ வந்திருக்கு. எனக்கு எந்த கேள்வி மேடம் நீங்க கேட்க நெனச்ச கேள்வி தான் எல்லாரும் நாங்களும் நெனச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். எனக்கு அதை பார்க்கும் பொழுது, ரித்தனியா அப்பாவும், அம்மாவும் வந்து முதல்ல இருந்தே அந்த பிள்ளைகிட்ட இந்த 3 மாசம் வந்து இவ்வளோ தூரம் போராடி, அவங்க இவ்வளோ தூரம் சொன்ன பிறகும், அங்க போய் பார்த்துக்கலாமா? இது பண்ணிக்கலாமா? ஏன்னா, இவங்க சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. ரித்தன்யாவோட அம்மா வந்து அந்த பையனுக்கு சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. அதாவது நல்ல பையன் அவன். வரும்போதே அத்தை, மாமான்னு தான் சுத்திட்டு இருப்பான். வெளியே கூட்டு போவான். அந்த பிள்ளைங்கள வெளியே சுத்த தெரியாத அந்த பையன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான். வெட்டி போய் அப்படின்ற மாரி. இதெல்லாம் வந்து முன்னாடி உங்களுக்கு தெரியலையா? வீட்ல வந்து வேலை இல்லாம தான் இருக்கான். அப்ப நீங்களும் அந்த பொண்ணு நல்லா வாழ போகுதா, ஹேப்பியா வாழ போகுதான்னு பார்க்காம, அந்த குடும்பத்தில பணம் இருக்கு, ஜாலியா இருக்கும் பொண்ணு அப்படின்றதற்காக அந்த பையன்கிட்ட குடுத்துட்டீங்களே. அப்ப விசாரிச்சிருக்கணும்ல. அவன் சும்மா இருக்கானா? இல்ல வந்து நல்லா படிச்சிருக்கானா? இல்ல என்ன பண்பா இருக்கானா? இல்ல எப்படிங்கிறத விசாரிச்சிருக்கணும்ல. சும்மா இவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி. நாங்க அந்த பொண்ண தூக்கி கண்மூடித்தனமா குடுத்துட்டோம்னு சொல்லிட்டு, ஒரு அழகான பிள்ளைய தூக்கி போய் நெருப்புல போட்டாய்ங்க அப்படிங்கிற மாரி பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரித்தன்யா அம்மாவும், அப்பாவும் தான். இந்த உண்மை சொல்லும் பொழுது கசக்கத்தான் செய்யும். ஐய்யய்யோ! அவங்க என்ன பண்ணி இப்படி சொல்ற? அப்படின்ட்டு. இல்லங்க உண்மையிலே அப்படிதான். ரித்தன்யா அம்மா, அப்பா மட்டும் சொல்லல. இப்ப இருக்கிற நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பையன் நல்லா இருக்கான், சொத்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்களே தவிர, ஒரு கஷ்டப்படுற பையன் ஒரு ஃபேமிலிலேருந்து ஒரு 2 பேர் கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த பையனுக்கு வந்து சொத்து இருக்காது. அதனால அவன் வேண்டாம் அப்படின்ற மாரி தூக்கி போடுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நல்ல பையனுக்கு எங்கங்க வந்து பொண்ணு குடுக்குறாங்க அப்படின்ற மாரி இன்னொரு டிபேட்ட நம்ம வந்து நடத்தலாம். இத பத்தி பேசணும் அப்படின்னா. பட் இதுல என்ன ஒரு வயித்தெரிச்சல்னா, அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் சொல்லியும் இவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம, "நீ பார்த்துக்கோமா, அப்படிதாம்மா அனுசரிச்சு போணும். நீ அப்படிதாம்மா இருக்கணும். இன்னொரு கல்யாணமும் பண்ண வேண்டாம்." அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல அந்த பொண்ணு இருக்கிறதுனால, இந்த பொண்ணுக்கு வந்து "அதெல்லாம் தூக்கி போடுமா, பார்த்துக்கலாம். என் கூட இரு. கௌரவம்லாம் என்ன மயிரா போச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணை ஆறுதல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் பிழைத்திருப்பார்கள். இன்னொரு ஒரு கோணத்திலையும் இப்போ விசாரிக்கிறாங்களாம் போலீஸ். பார்த்தீங்களா, சொன்னேன் நான் தான், இது வந்து தற்கொலை இல்லை கொலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏங்க அந்த பொண்ணு அழகா சொல்லி இது பண்ணியிருக்காங்க. வேற மாதிரி திசை திருப்புறதுக்கு காசு வேலை பார்க்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து இல்லை வேற யாராவது கொலை பண்ணியிருப்பாங்க, இவளுக்கு அஃபேர் இருக்கும், என்ன வேணாலும் உருட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க, காசு என்ன பண்ணாலும் சரி அதற்காக கூறு கும்பிடு போடுறதுக்கு கூட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்ன வேணாலும் திருப்பலாம். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி எப்படினாலும் மாற்றலாம் அப்படின்றதுனால கூடிய விரைவில் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ரித்தன்யாவுடைய மாமியாரும் வந்து கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. பட் ரித்தன்யாவுடைய அம்மா அப்பா குத்துதே, குடையுதே, முடியலையே, சாப்பிட முடியலையே, தூங்க முடியலையே, இதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு 3 மாசமா இருந்திருக்கு. அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா? ஏன் பொண்ணு சாக மாட்டான்ற ஒரு தைரியமா? அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் வந்து கேட்டு கேட்டு அவங்கள புண்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்கு. இன்னமும் அவங்ககிட்ட போய் நம்ம வந்து அவங்கள கைது பண்ணணும். ஏன் இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கீங்க? அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டும். அவங்க தான் கிரிமினலு, அவங்க தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி எதையுமே நம்ம வந்து பேச வேண்டாம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயம் வந்து நீ நம்பலான்னு தெரியாது. கர்மா. என்ன அந்த பொண்ணுக்கு செஞ்சாங்களோ திருப்பி அவங்களுக்கு அதை விட 100 மடங்கு கிடைக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப கிடைக்கலன்னா எப்பயும் கிடைக்காது. அநீதி தான் கிடைக்கும். ஊன்னு சொன்னா கூட நோ 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 நான் நம்பவே மாட்டேன். கண்டிப்பா கர்மால அவளுக்கு ஏதாவது கொடுமை நடந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கும் அடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படல. அதுதான் வந்து ரொம்ப இது. சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க கேஸை. அதாவது மாற்றணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரித்தன்யாவுடைய அப்பாவும் வந்து என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த கான்செப்டும் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங். விடுங்க, அதெல்லாம் வந்து ஒரு கோவத்திலேயோ ஒரு ஆதங்கத்தையோ பேசுனது, அதெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க அம்மா ஒரு வாரம் சொன்னாங்க கடைசியாக, நாளைக்கு என் பொண்ணுக்கு மாதிரி இன்னொரு பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணி ஏமாற்றி இன்னொரு பொண்ணுக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கட்ஸுக்கு அவங்க சொன்னதுக்கு அருமையாக இருந்தது. அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டணும். இன்னொன்று, அவங்க அப்பா வந்து கைகூப்பி மக்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எப்படியாச்சும் எங்கே நம்மளால் என்னங்க பண்ண முடியும்? 4 கமெண்ட்டை போட முடியும். இப்போ நம்ம பேசியிருக்கோமோ நம்மளை திட்ட முடியும்.
இந்த மாதிரி தான் பண்ண முடியும். மக்களால் வந்து இறங்கி பண்ண முடியாது. கமெண்ட் போடுறவங்களாம் ஒரு கமெண்ட்டை போட்டு அடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய சிச்சுவேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். இருந்தாலும் ஆதங்கப்படுறாங்க மக்கள் எல்லாருமே. இதை பற்றி பேசினா தான் இந்த கேஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. பட் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அடுத்து இந்த அஜித்குமார் அவர்கள் நகையை திருட்டாரு ஒரு பெண்மணிட்டு இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு ஈகோ ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நகையை திருடி கம்ப்ளைண்ட் பண்ணி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, நித்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய கணவர் வந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு இதில் இருக்கார், போஸ்ட்டில் இருக்கார். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு வீல் சேர் வந்து அவங்க அம்மாவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த பசங்க. அதை ஏதோ ஒரு வார்த்தையில் 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு மேபி, இது வந்து மேபி தான், ஏன்னா சிசிடிவி எங்கேயுமே கைப்பற்றப்படலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் தான் எடுத்துகிட்டு போகிறான்றாங்க, அதுக்கும் ஆதாரம் இல்லை. பட் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருக்க அக்கம் பக்கம் சொல்கிறாங்கிற மாதிரி நமக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மேபி ஒரு ஈகோ பிரச்சனையால், அதாவது இவன் யார், நான் எவ்வளோ பெரிய ஆள், இவன் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே ஒரு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருட்டு நகை கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக இவங்களை கூப்பிட்டு அடித்து அவனை என்னடா நீ அப்படின்ற மாதிரி, ஏன்னா சாத்தாங்குளம் அப்படி தானே, என்ன பெரிய இவனா கை வச்சிட்டான் மேலே அப்படின்னு சொல்லி கேட்டவர் தானே தூக்கி போட்டு அந்த பெனிக்ஸையும் ஜெயராஜையும் போட்டு அடித்து பிறந்தாங்க. பயங்கரமாக அடித்து, அதுவும் கொடுமையாக அதே மாதிரி தான் இங்கேயும் அடிச்சிருக்காங்க. பிறப்புறுப்புல ரத்தம் அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு நேர்மையாகவும் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் போது வரைக்கும்